ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் சந்துரு அண்ணனும் சாம்பார் பண்ண போகிறோம். குக்கர் சாம்பார். சரியா? என்னதெல்லாம் அதுக்கு தேவைன்னு சொல்கிறேன். சின்ன உள்ளி, கேரட், அப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, வழுதுனங்காய், அப்புறம் பூண்டு, அப்புறம் புளி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் சாம்பார் பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், அழகாக எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணிட்டேன். இனி சாம்பார் வைக்கணும். சரி, வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெள்ளத்தில் சாம்பார் பருப்பை போடணும். அடுத்து என்னென்னா கத்திரிக்காய் போடணுமா? கையாலே போட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம். சரி, தெரியுதா? தெரியுது. அப்புறமா கேரட். ஓகே. அப்புறமா வழுதனங்காய். இதான் வழுதனங்காய். சரியா? இதான் வழுதனங்காய். அப்புறமா தக்காளி. ஓகே. அப்புறமா வெளுத்துள்ளி, பூண்டு. கரைச்சி வச்ச புளி தேவையான அளவு. தேவையான உப்பு. சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் மஞ்சள் தூள். ஓகே. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்கு. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். அப்புறமா சாம்பார் பொடி. சாம்பார் பொடி கொஞ்சம் அதிகமாகவே போடணும், ஏன்னா இது சாம்பார். அப்படியா? ஆமாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன? காயம். மிளகாத்தூள். பாருங்க, இன்னைக்கு மசாலையோ அதிகமாக போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்பெஷலாக ஒரு சாம்பார் பண்ணுறோம். மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் குக்கர் சாம்பார். ஒரு நிமிஷம், அது கேட்க. இதுதான் ஈஸியாக பண்ணணும். குக்கர் சாம்பாரானா? ஓகே. இது எந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சாப்பிடலாம் இந்த குக்கர் சாம்பாரா? குக்கர் சாம்பார் நல்லது கிடையாது. நல்லது கிடையாதா? குக்கரில் எல்லாமே வைக்கக்கூடாது. பரவாயில்ல, இப்போ சொல்லுங்க, எந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த சாம்பார் சாப்பிடலாம்? எல்லாரும் சாப்பிடலாம். அப்படியா? சாம்பார் நல்ல டேஸ்ட். அதுவும் இது வெஜிடேரியன். அப்படியா? உடம்புக்கு நல்லது. அப்படியா? நிறைய சாம்பார் இருக்கு. மிளகு சாம்பார், தக்காளி சாம்பார். இது குக்கர் சாம்பார். ஓகே, பார்க்கலாம் இந்த குக்கர் சாம்பார் ஃபைனலாக எப்படி வருதுன்னு. ஆனால் எத்தனை விசில் அடிக்க வைக்கணும்னா? ஒரு 3-4 விசில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்னென்னா எல்லா வெஜிடபிளும் உள்ளால போட்டுட்டோம், மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இனி ஒரு 4 விசில் அடிச்சிச்சுன்னா குக்கர் சாம்பார் ரெடி. சாம்பார் அழகாக வந்துருச்சு. இது என்ன சமையல்? சாம்பார், ரைஸ், முட்டைகோஸ்.